தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நம்முடைய மக்கள் செய்கிற தவறு என்று தான் சொல்வேன். தனது ஆசைக்கு தகுந்தாற் போல, தன்னுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல சரி செய்து கொள்ளலாம், அதை கட்டிக்கொள்ளலாம் என்கிற எண்ணம் தான் இருக்கும். வாஸ்துவில் நுணுக்கமான விஷயங்கள் சிலது இருக்கின்றன. அவங்க சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நுணுக்கமாகலாம் பார்க்க வேண்டியதில்லை, அது பெரிய தவறுகளை கொடுத்து விடாது அப்படின்னு சொல்கிற மனிதர்களும் இருக்காங்க. அது சார்ந்த ஒரு பதிவு. ஒரு வீடுகளை நம்ம கட்டும் பொழுது அந்த வீடுகளோட அமைப்பு, உள் அறைகள் என்பது மிக மிக முக்கியம். இது உள் வாஸ்துவில் வரும். 100% வெளிப்புறத்தில் வாஸ்துவை நம்ம பொருத்தும் பொழுது உள்புறத்தில் ஒரு 50% வைத்திருக்கிறது என்று தான் சொல்லுவேன். அப்படி வைக்கின்ற நிலையில் அந்த வாஸ்துவை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொருத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் நிறைய மக்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு. இந்த இடத்துல படுக்கை அறை அமைத்திருப்பாங்க, இந்த இடத்துல கழிவறை அமைத்திருப்பாங்க, இந்த இடத்துல அடுத்த அறைக்கான ஒரு படுக்கை அறை இருக்கும், அதனோட கழிவறைகள் இருக்கும். இது ஓகே, தவறு கிடையாது. இந்த இடத்துல படிக்கட்டுகள் அமைப்பு வரும், இது தவறு கிடையாது. இந்த இடத்துல கிச்சன் வரும், அது டைனிங் வந்துடும். இந்த இடத்துல ஹால் வரும். இந்த ஹாலை இந்த படியோடு இணைத்து இது கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து நம்ம உள்ளே வர்றது போல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இது ஓகே, இது தவறு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இந்த அறை ஒரு 16க்கு 10 இருக்கும், இந்த அறை 16க்கு 10 இருக்கும், இது ஒரு 10க்கு 10, 10க்கு 10 இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அறைகளில் இது ஒரு 6 அடி 7 அடி 8 அடி அகலத்தில் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 20 அடிக்கு 22 அடி அல்லது 26 அடி பெரிய அறைகள் அமைத்திருப்பாங்க. இப்போ இது என்பது வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட். இப்போ நார்த் ஈஸ்ட் என்பது இவ்வளோ பெரிய அறைகள் இருக்கலாமா அப்படின்னு சொன்னால், வாஸ்துவின் வகையில் உள்புற வாஸ்துவில் 100% தவறு. நிறைய மக்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது, இன்னும் கொஞ்சம் விரிவெடுத்துக்குங்க, இல்லை வேறு மாதிரி செய்யுங்கன்னு சொன்னால், எனக்கு இந்த ஹால் எனக்கு பெருசாக வேணுங்க, எனக்கு ஒரு நல்ல நிகழ்வு, திருமண நிகழ்வு, ஒரு விசேஷம் நாட்களில் எனக்கு தேவைப்படுங்க, அதனால் நம்ம பெரிய அளவில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவில் அதில் மாற்று கருத்துள்ள ஒரு மனிதன் இந்த அளவுக்கு வடகிழக்கு சார்ந்த ஒரு அறையை எக்காரணம் கொண்டும் சிறிய அறைகளாக இருக்கும் பொழுது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற அறையாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், மெயின் டோர் சார்ந்த விஷயத்தை கூட நம்ம உட்புற பகுதியில் அமைத்துக்கொள்ளலாம், இந்த இடத்துல விண்டோ அமைத்துக்கொள்ளலாம், இங்கே பெரிய திறப்புக்கெல்லாம் நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு கிரில் அமைப்பை ஏற்படுத்தி கிரில் விண்டோ எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல ஒரு சிறிய அறையாக நம்ம உட்புகுத்தும் போது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற வீடாக இருக்கும். ஆனால் நம்முடைய மக்கள் கேட்பது கிடையாது. ஆக இந்த பதிவு என்பது, வீடு கட்டுறவங்க என்னுடைய இந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே வடகிழக்கரை சிறியதாக இருக்க வேண்டும். பெரிய அளவில் மிக பிரம்மாண்டமான அமைவில் வடகிழக்கில் அறை வரக்கூடாது. எப்பொழுதுமே வடகிழக்கு பகுதி சிறியதாக, ஏன்னா அந்த இடத்துல பெரிய பிரம்மாண்ட விஷயங்கிறது தென்மேற்கு. இப்போ அந்த இடத்துல நீங்கள் தென்மேற்குக்கு இந்த காலை கொண்டு போக முடியாது நடைமுறை விஷயத்தில். அப்போது வடகிழக்கு பகுதியை நம்ம பிரதானமாக சிறிய அளவில் எடுத்துக்கொள்வது சாலச் சிறந்தது. கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.